இவ்ளோ நாளா நாம அவளை பாத்துக்கிட்டதுக்கு நன்றி கடனா அவ நமக்காக ஜெயிலுக்கு போக மாட்டாளா? உங்களுக்கு உங்க மகனும் பேத்தியும் உங்க கண்ணு முன்னாடி இருக்கணும்னா இதுதான்ப்பா ஒரே வழி. அப்பா, வக்கீல் கிட்ட பேசின மாதிரியே செஞ்சிடலாமாப்பா? இல்லனா அண்ணன் ஜெயிலையும் அவர் பொண்ணு ஹாஸ்டல்லையும் இருக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம் கல்யா, என்ன பேசுற நீ? ஆதிரா எதுக்காக ஹாஸ்டல்ல இருக்கணும்? பின்ன அததானப்பா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அந்த சுபத்ராவை வீட்ல வச்சுக்கிட்டு ஆதிராவை எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்தலான்னு அம்மா முடிவு செஞ்சிருக்காங்கப்பா. சரண்யா, மா சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு டிஃபன் கொடுத்தியா? இல்லம்மா. அப்பா சாப்பிடுற நேரமாச்சு, சாப்பிட்டு மாத்திரை வேற போடணும். உனக்கு தெரியாதா? மாமாக்கு நான் காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்தாலே தூக்கி எறிஞ்சு கப்ப உடைச்சிருவாரு. இதுல டிஃபன் கொடுத்தா ஐயோ அவ்வளவுதாமா, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. பயமா இருக்குன்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு கொடுக்காம பட்னி போடுவியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே கொண்டு போய் கொடுங்க. நான் அவர் பக்கமே போக மாட்டேன், என்ன விட்டுருங்க. இன்னைக்கே கோர்ட்டுக்கு போகணும்னு வக்கீல் சொல்லிருக்காருப்பா. லேட் ஆகுதுப்பா, நீங்க சட்டுன்னு கொஞ்சம் முடிவெடுங்கப்பா. சுபத்ரா எங்க இருக்கா? அவளுக்கு என்ன, வீட்ல இருக்கிற ஏதாவது தூணை புடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருப்பா. இல்ல கல்யா, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. உண்மைய சொல்லாம சுபத்ராவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறது ரொம்ப தப்பு. அப்பா, இந்த வயசுல மகன் பேத்தின்னு நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு யாரோ ஒருத்திக்காக இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்களேப்பா. நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு பதிலா ஜெயில இருக்க போறா, அவ்வளவுதானே? அப்பா, அப்பா, உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உனக்கு துரோகம் பண்ற சுபத்ரா, என்ன மன்னிச்சிரு. குடு, நான் அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறேன். நீ அப்பா கூட கோர்ட்டுக்கு போகணும், போய் ரெடி ஆகு. ஓ, கோர்ட்டுக்கு எதுக்குன்னு யோசனை பண்றியா? உன் வீட்டுக்காரு உன்னையும் ஆதிராவையும் பாக்கணும்னு பெட்டிஷன் போட்டிருக்காராம். ஏதோ உன்னை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் உன்னை மறக்கலையா பாரு. நீனா அவருக்கு எவ்வளவு பிரியம். ஆதிரா அவர் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாளாம். அவளை பாக்கணும்னு அவர் ஏங்குறாராம். நீ சீக்கிரமா கிளம்பி போய் ஆதிராவை கூட்டிட்டு வா. அம்மாவும் வராங்களாப்பா? இல்லம்மா, அவ கோவிலுக்கு போயிருக்கா. அவ வர வரைக்கும் காத்திருக்க முடியாது. நீ போய் ஆதிராவை கூட்டிட்டு வா. போ சுபத்ரா, அதான் அப்பா சொல்றாருல. அப்பா இந்தாங்கப்பா, டிஃபன் சாப்பிடுங்கப்பா. சுபத்ராவுக்கு துரோகம் பண்றோம்னு நினைக்கிறப்போ என் நெஞ்சு அடைக்குதா கல்யா?
இந்த நல்ல குடும்பத்துல பிறந்தவதானா? என்னால இதை நம்பவே முடியல. என் அம்மா அப்பா பக்கத்துல உன்ன மாதிரி ஒரு ராட்சசி இருக்கவே கூடாது. இந்த போட்டோவை பார்த்தப்போ சுபத்ரா தான் என் அம்மா வாழ்க்கையில வந்தான்னு நினைச்சு நான் ரொம்ப மோசமா அவங்க கிட்ட பேசிட்டேன் தாத்தா. எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. நம்ம பேசின வார்த்தைகளை எப்பவும் திரும்ப எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்பவே நான் கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்கணும் தாத்தா. நல்லா இருக்கேன் தாத்தா. உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, ஆமா, ஆதிகமா சின்ன பொண்ணு. ஆதிராவுக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்குவேன் தாத்தா. அவளை எங்க வீட்டுல எல்லாரோடையும் ஒன்னா சேர்த்து வைப்பேன். அம்மா ஆதிராவை தன்னோட பேத்தியா ஏத்துக்கிற நாள் சீக்கிரமா வரும் தாத்தா. நீங்க பயப்படாதீங்க. ஆதிரா, கண்ணை தொடச்சுக்கோ. நீ இப்போ என்ன அழுதாலும் நடந்து முடிஞ்சதை மாத்த முடியாது. நடக்க வேண்டியதை பத்தி யோசிக்கலாம். உங்க அப்பாவை விடுதலை பண்றதுக்கு தாத்தா வக்கீல் மூலமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நாம இப்ப கோர்ட்டுக்கு போகணும். நிஜமாவா சுபத்ரா? எங்க அப்பா சீக்கிரம் விடுதலை ஆயிடுவாரா? திரும்ப அவர் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டார்ல? ஆனா அது எப்படி நடக்கும் சுபத்ரா? என் அப்பா கொல்லலன்னு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லையே. எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. என்ன நம்ப ஆதிரா. சீக்கிரமே நீ உங்க அப்பா கூட சேர்ந்து வாழ போற. தேங்க்யூ சோ மச். சரி, நம்ம கோர்ட்டுக்கு போலாமா? தாத்தா, எங்க அப்பா விடுதலையாக போறாராம். நான் திரும்பி வரும்போது எங்க அப்பா கூட தான் வருவேன். போயிட்டு வரேன் தாத்தா. பாய். வா. வணக்கங்க. வணக்கம்மா. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்குமா? சுபத்ரா பேருக்கு. சரிங்கம்மா. முருகா, சுபத்ரா தலையில அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்குன்னு தெரியல. அவ அழவே கூடாதுன்னு தினமும் நான் ஆசைப்படுறேன். ஆனா ஒரு நாளும் அது நடக்கிறது இல்ல. என் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவ்வளவு நாள் கூட இருந்த சுபத்ராவை விட நேத்து வந்த ஆதிரா அவருக்கு பெருசா போயிட்டா. அப்படி என்ன புதுசா அவருக்கு பாசம் வந்திருக்கு?
இந்த மாதிரி தினமும் ஏதாவது புதுசு புதுசா சுபத்ராவுக்கு பிரச்சனையை கொடுக்காம மிச்சம் இருக்கிற காலத்தையாவது அவ நிம்மதியா கழிக்கிறதுக்கு நீதான் கூடவே இருந்து அருள் புரியணும் முருகா. சார் வணக்கம் சார். என்ன சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? சுபத்ராவும் உங்கள் பேத்தி இன்னும் வரலைங்களா? சுபத்ரா அப்போவே கிளம்பிட்டோம்னு சொன்னா, இன்னும் அவங்கள ஆளையே காணும். அவங்கள தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிளம்பியாச்சுன்னு சொன்னா அப்போ கண்டிப்பாக வந்துருவாங்க சார். சுபத்ரா தான் போய் சொல்ல மாட்டாங்களே. சார் இதோ வந்துட்டாங்க சார். வக்கீல் சார், நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எப்படியாவது என் மகனை வெளியே கொண்டு வந்துருங்க. நான் வேற யாரை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. நான் தப்பு செய்யறேன்னு எனக்கே தெரியுது. ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. புரியுது சார். உங்க மருமக மேல் நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ உங்க சூழ்நிலை என்னன்றதே எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தாத்தா, அப்பாவுக்கு கண்டிப்பா விடுதலை கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும்னு வக்கீல் சொன்னாருமா. தேங்க்யூ வக்கீல் சார். நிஜமாவே எங்க அம்மாவை எங்க அப்பா கொல்லல. அது ஒரு ஆக்சிடென்ட். உங்க தாத்தா எல்லா விஷயத்தையும் எனக்கு தெளிவா சொல்லிட்டாருமா. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவர் திருமாறனோட தாத்தா தானே? இவர் இங்க என்ன பண்றாரு? சொல்லுங்க கதர். சார் வெளியே இருக்கீங்களா? ஆமா, டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். சார் உங்க தாத்தா கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதான் நீங்க பக்கத்துல இருக்கீங்களான்னு நினைச்சு கால் பண்ணேன். என்னது? எங்க தாத்தாவா? நீங்க நல்லா பாத்தீங்களா கதர்? நல்லா பார்த்தேன் சார். இதோ என் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறாங்க. கூட சுபத்ராமாவும் வந்திருக்காங்க. அது இல்லாம ஒரு சின்ன பொண்ணு வேற இருக்காங்க. ஓகே கதர், நான் இப்ப அங்க வரேன். தேங்க்யூ. ஓகே சார். யார் உன்னை ஏத்துக்கிட்டாலும் இல்லைன்னாலும் நீ என் பேத்தி தான் ஆதிரா. இன்னில இருந்து நீ என்னோட பொறுப்பு. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துப்பேன். சரியா? தாத்தா எதுக்கு ஆதிராவையும் சுபத்ராமாவையும் கோர்ட்டு கூட்டிட்டு போயிருக்காரு? பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியலையே. உடனே போன் பண்ணி பேசுவோம். அம்மா, திருமாறன் கிட்ட இருந்து போன் வருதுமா. அப்படியா? குடு. சொல்லு திருமாரா. ஹலோ பாட்டி, எங்க இருக்கீங்க? மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு வந்திருக்கேன் மாறா. பாட்டி, எதுக்கு சுபத்ராமாவும் ஆதிராவும் தாத்தாவோட கோர்ட்டுக்கு போயிருக்காங்க? என்ன சொல்ற மாறா? இல்ல பாட்டி, இப்பதான் பாட்டி கோர்ட்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. நமக்கு தெரியாம உங்க தாத்தா ஏதோ ஒரு வேலை பண்றாரு மாறா.
உங்க தாத்தா இப்ப நிறைய மாறிட்டாரு. நீ ஒண்ணு பண்ணு, நான் கோர்ட்டுக்கு வரேன், நீயும் சீக்கிரம் அங்க வந்துரு. சரிங்க பாட்டி, இதோ வந்துடுறேன். சுபத்ராவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இப்பதானே உன்கிட்ட வேண்டிக்கிட்ட. ஏன் அவளை இப்படி சோதிக்கிற? உனக்கு அவ மேல என்னதான் கோபம்? இப்ப வரைக்கும் சுபத்ரா வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு உன்னை பார்த்து நான் கேட்டதே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், சுபத்ராவுக்கு மட்டும் இனி ஏதாவது நடந்துச்சுன்னா முருகா, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எப்பவும் உன்னை தேடி வரமாட்டேன். மணி, சீக்கிரம் வண்டி எடு. சரிங்க. சுபத்ராவை எதுக்கு அவரு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு? சார் வாங்க சார், உள்ள போலாம். வாங்க. நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க சார். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கோர்ட்டுக்கு எதுக்கு போயிருக்காரு? ஆதிராவையும் சுபத்ராவையும் வேற கூட்டிட்டு போயிருக்காரு. எனக்கு தெரியாம என்னவோ திட்டம் போட்டிருக்காரு. மணி, கொஞ்சம் வேகமா போ. சரிங்கம்மா. திரும்ப திரும்ப கட் பண்ணா சாரதாவுக்கு சந்தேகம் வரும். சொல்லு, எங்க இருக்கீங்க? எது? நானா? என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கேன். போன்ல சார்ஜ் இல்ல, கட்டாயிரம் வைக்கிறேன். போய் பேசாதீங்க. ஹலோ, என்னங்க? இவ்ளோ தூரம் பொய் சொல்றாருன்னா நிச்சயமா ஏதோ தப்பு செய்ய போறாரு. மணி, சீக்கிரம் போடா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அம்மா, 10 நிமிஷத்துல போயிடலாமா? இந்த சுபத்ராவும் நம்ம கிட்ட எதுவும் சொல்லலையே. சுபத்ராவை நம்ம தப்பா நினைக்க கூடாது. அவர் சொல்றதுக்கு நேரம் கொடுத்திருக்க மாட்டாரு. யார் தாத்தா? என்னோட ஃப்ரெண்டு தாம்மா. சார் டைம் ஆயிடுச்சு, வாங்க உள்ள போலாம். என்ன மன்னிச்சிரு சுபத்ரா. பெண்ணிலா சாவுக்கு நீ காரணம் சொன்னா மட்டும்தான் மதிய அழகு வெளியே வர முடியும். நீங்க இப்படி வருத்தப்படாதீங்கப்பா. நீங்க சொல்லாம கூட்டிட்டு வந்ததுக்கு பதில் என்கிட்ட இதுதான் நிலைமைன்னு சொல்லியிருந்தா நானே சந்தோஷமா அவருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இதை செஞ்சிருப்பேன்ப்பா. சார் சார் ப்ளீஸ், டைம் ஆயிடுச்சு, வாங்க சார். சார். தாத்தா, தாத்தா கூப்பிடுறாரு. சார் டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் கம். வாங்க. வக்கீல் சார், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளுமா. ஏற்கனவே எங்க அப்பா தான் எங்க அம்மாவை கொலை பண்ணாருன்னு சொல்லி வேற ஒரு வக்கீல் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காருல. இப்போ திரும்பவும் எங்க அப்பா கொலை பண்ணலன்னு நாம எப்படி நிரூபிக்க போறோம்?